ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸ் ஸ்டஃப்ட் மஷ்ரூம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்நாக் ரெசிபி. ஸோ அதுக்காக நான் ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரெஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணி இதை ஓரமாக வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸும் வச்சுட்டா இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க பார்ட்ஸை நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய மஷ்ரூம்ஸாக எடுத்துட்டால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டஃபிங் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக், அப்புறமா கொஞ்சம் ஆனியன்ஸ் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எதை வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், கேரட், கேப்சிகம்னு. ஸோ ரிமைனிங் மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சால்ட், பெப்பர் போடுறேன். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ சீஸ் போட்டால் அது நல்லா எல்லாமே ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் மேலே இந்த ஸ்டஃபிங்ஸை நம்ம ஸ்பூனில் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஷ்ரெட் பண்ண சீஸ் யூஸ் பண்ணி மேலே எல்லாத்துக்கும் போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமா இதை 175 டிகிரிக்கு 20 to 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த மஷ்ரூம்லாம் ப்ரௌன் ஆகி சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ இது எங்களோட வீட்டோட ஃபேவரட் ஸ்நாக் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியும் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ குட் டே.